அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் மிக அழகாக பிஞ்சிலந்திரு முல்லை முறுவல் கொண்டு மோகன காந்தமாக அறிவினல் விழிகள் கொண்டு அருள் அழகின்பம் பொன்மணி குழந்தை மண்மிசை வந்த அந்த அற்புத நிகழ்வை நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இரவு வெகு நேரமாகிவிட்டது. பெரிய குழந்தைகள் நால்வரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த 5வது குழந்தை மட்டும் இன்னும் தூங்கவில்லை. அது கொட்ட கொட்ட விழித்தபடி தொட்டிலில் கிடந்தது. குழந்தையை தூங்க வைக்க பிரயத்தனப்பட்டு வெகு நேரமாக தொட்டிலை ஆட்டிக்கொண்டிருந்தாள் சின்னம்மை. அதே வேளையில் பிறந்த இந்த 5 மாதத்தில் பேய் வருட்டல், பாலதில் எடுத்தல், பசியால் அரட்டல், பயத்தால் உளம்புதல், உண்டி உவட்டல் என்று குழந்தை குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் நன்றாகத்தானே வளர்ந்து வருகின்றான். ஆனாலும் சில நேரங்களில் இப்படி தூக்கத்தை தொலைத்தவனாக விழித்து கொண்டிருக்கின்றானே குழந்தை. இதற்கு என்ன செய்வது என்ற சிந்தனைகள் அவள் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. அதனால் அவள் சற்றே பயப்படவும் செய்தாள். கூடத்தில் அமர்ந்து அகல் விளக்கு வெளிச்சத்தில் பெரிய புராணம் படித்துக் கொண்டிருந்த ராமையா பிள்ளை நமி நந்தியடிகள் புராணத்தை முடித்து புத்தகத்தை பக்கத்தில் இருந்த மாடத்தில் வைத்துவிட்டு எழுந்தார். அப்போதுதான் வெகு நேரமாக தொட்டிலை ஆட்டி கைசோர்ந்து அவஸ்தைப்படும் சின்னம்மையை பார்த்தார். சின்னம்மை, குழந்தை இன்னும் தூங்கவில்லையோ என்று கேட்டார். இல்லை சுவாமி, கொட்ட கொட்ட விழித்து கொண்டு அமைதியாக படுத்திருக்கின்றான் என்றார். அது கேட்டு சிரித்த ராமையா பிள்ளை, அப்படியா? உலகத்தின் துக்கத்தையெல்லாம் போக்க வந்தவன் உறங்குவதற்கு யோசிக்கத்தான் செய்வான் என்றார். கணவர் கூறியது அவளுக்கு மேலும் பயத்தை ஊட்டியது. மிரட்சியும் பயமும் கலந்த குரலில், சித்தபூஷர்களுக்கெல்லாம் தூக்கம் வராது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன், அது உண்மையா சுவாமி என்றால் கேட்டார். உண்மைதான் சின்னம்மை, ஆனாலும் சிசு பருவம், சிந்தனைக்கு வேலையில்லாத பருவம். குழந்தைகள் நன்றாக தூங்கி எழ வேண்டும். இரவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது, குழந்தையை தூங்கச் செய் என்று அவள் மனநிலை அறியாமல் அவள் சொன்னார். கணவரின் பதில் அவள் கலக்கத்தை சற்று குறைத்தது. கொஞ்சமாக நகைச்சுவை உணர்வோடு, தங்கள் உத்தரவை அரியால் ஏற்கலாம், அரியா குழந்தை ஏற்க வேண்டுமே என்றார். அதற்கு அவர், நீதான் இனிமையாக பாடுவாயே, ஒரு தாலாட்டு பாடு, குழந்தை தன்னாலேயே தூங்கிவிடுவான் என்று சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தார். ஆகட்டும் சுவாமி என்ற சின்னம்மை கணவர் சொன்னபடி தொட்டிலை ஆட்டிக்கொண்டே தாலாட்டு பாடினார். அம்மாவின் அந்த இனிய தாலாட்டை கேட்டுக்கொண்டே கொஞ்ச நேரத்தில் குழந்தை உறங்கிவிட்டான். அது கண்டு ஆனந்தமடைந்த சின்னம்மை, சுவாமி, குழந்தை அசந்து தூங்கிவிட்டான் என்று கூறினார். தான் கூறியது பலித்தது என்ற தோரணையில் கஞ்சிமிட்டி, நான் சொன்னது சரியாய் போயிற்றா என்று கேட்டார் ராமையா பிள்ளை. பொய்க்கோபத்தோடு, தங்கள் பிள்ளை தங்கள் பேச்சை கேட்கின்றான் என்றாள் சின்னம்மை. அதுதான் இல்லை, உன் பிள்ளை உன் தாலாட்டில் உறங்கிவிட்டான், விட்டு கொடுக்காமல் சொன்னார் அவர். அந்த பதிலை கேட்ட கணத்தில் அவளை ஒருவித அவநம்பிக்கையும் கவலையும் பற்றி கொண்டது. அதனால் ஏற்பட்ட கலக்கமும் வருத்தமும் குரலில் துணிக்க, சுவாமி, சிவயோகியார் போல இவன் நம் பிள்ளை என்று சொல்லாமல் ஊராரும் இறைப்பிள்ளை என்றே சொல்கின்றார்கள் என்றார். சின்னம்மையின் நிலைமையை பூரணமாக உணர்ந்து கொண்ட ராமையா பிள்ளை, அது தெய்வ சித்தம், அதற்கு நாம் மறுப்பு சொல்லவும் வேண்டாம், மருகி மனம் கலங்கவும் வேண்டாம் அம்மணி என்று அவளை தேற்றி சமாதானப்படுத்தினார். அதனால் ஒரு வாரம் மனந்தளிந்த சின்னம்மை, சரி சுவாமி என்றார். மனைவி சமாதானமானதில் நிம்மதி பெருமிச்சு விட்டார் ராமையா பிள்ளை. வெகு நாட்காக தனக்கு இருந்த விருப்பத்தையும் சொல்லத் தொடங்கினார். சின்னம்மை, நாளை சிதம்பரம் ஆருத்ரா தரிசனம் ஆகையால் முதல் குழந்தைகளோடு நாம் எல்லோரும் நடராஜ பெருமானை தரிசித்து வர வேண்டும் என்று கேட்டார். அது கேட்டு அகமகிழ்ந்து போனால் சின்னம்மை. தெய்வ தரிசனம் ஆயிற்று, உடனே நல்லது அப்படியே ஆகட்டும் சுவாமி என்றார். சின்னம்மை, தில்லைக்கு அதிகாலையிலே புறப்பட்டு விட வேண்டும், நேரம் அகாலமாகிவிட்டது, உறங்கச் செல்வோம் என்றார். சரி சுவாமி என்ற சின்னம்மை கணவருக்கு படுக்கை போட்டுவிட்டு குழந்தைகள் பக்கத்தில் படுத்து கொண்டார். எனினும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை.
மறுநாள் குடும்பத்தோடு சிதம்பரம் சென்ற ஆருத்ரா தரிசனம் காணப்போகின்றோம் என்ற மகிழ்ச்சியான நினைவே அவள் தூக்கத்தை விரட்டி கொண்டிருந்தது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய ஒளியில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.